ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் vlogல பார்த்த இஞ்சி துவையலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சூப்பராக செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் வறுத்துக்கலாம். நல்லா இது செவக்க வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்கும் பொழுது மிளகாய் வந்து கம்மியாக சேருங்க, ஏன்னா அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இஞ்சி வந்து தோல் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி வந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா பொரிஞ்சு அந்த மாதிரி வதங்கி வரணும் எண்ணெயில். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது நல்லா இந்த மாதிரி வறுபட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, சும்மா ஒரு 4-5 ஈர்க்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த துவையல் அரைச்சி வைக்கும்பொழுது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையும் வதக்கி செய்கிறோம், நல்லாவே இருக்கும். இது கூடவே உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைங்க. அரைக்கும் பொழுது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அரைங்க. வெல்லம் சேர்க்குறது வந்து இஞ்சியோடைய காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். புளிப்பு, காரம், அந்த இஞ்சியோட டேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து இனிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுடைய இஞ்சி துவையல் ரெடி ஆகிடும். சீக்கிரமே அடுத்த ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ.